விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே அரசு பேருந்து பாதி வழியிலேயே பழுதாகி நின்றதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஆவாரம்பட்டி அரசு போக்குவரத்து பணிமனையில் இருந்து அரசு பேருந்து மதுரை சாலையில் சென்றபோது திடீரென பழுதாகி நடுரோட்டில் நின்றது. பயணிகள் இறங்கி தள்ளிவிட்டு இயங்கிய நிலையில் மீண்டும் பழுதாகி நின்றதால் ஆத்திரமடைந்த பயணிகள் திறனற்ற திமுகவின் போக்குவரத்து துறையை திட்டிக் கொண்டே புலம்பியவாறு சாலையில் நடந்து சென்றனர். இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. திறனற்ற திமுக அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை அருகே ஆம்புலன்ஸ் கட்டுப்பாட்டை இழந்து விபத்தில் சிக்கியதில் செவிலியர் பலியானார். மதுரை தனியார் மருத்துவமனையில் நோயாளி ஒருவரை அனுமதித்துவிட்டு தேவக்கோட்டை நோக்கி சென்ற ஆம்புலன்ஸ் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து 10 அடி பள்ளத்தில் தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஆம்புலன்ஸில் சென்ற செவிலியர் மாலா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஓட்டுநர் படுகாயமடைந்தார். விபத்து குறித்து தகவல் தெரிவித்தும் மீட்பு பணியில் காலதாமதம் ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே ஏரியில் நீரின்றி வறண்டு கிடப்பதால் வனவிலங்குகள் ஊருக்குள் புகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கொளத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வனப்பகுதி நடுவே இருக்கும் தார்காடு செம்மலை கரடு ஏரி மூலம் விவசாயிகள் பயனடைந்து வந்தனர். இந்நிலையில் தற்போது இந்த ஏரியை விடிய அரசு தூர்வார நடவடிக்கை எடுக்காததால் நீர்வரத்து இன்றி வறண்டு விளையாட்டு மைதானமாக மாறியுள்ளது. இதனால் குடிநீர் தேடி வனவிலங்குகள் ஊருக்குள் வரும் அபாயம் உருவாகியுள்ளதால் அதிகாரிகள் ஆங்காங்கே குடிநீர் குட்டைகளை அமைத்து வனவிலங்குகள் வருவதை தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகராட்சிக்கு உட்பட்ட SKR நகர் பகுதியின் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் கடந்த 45 நாட்களாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 50க்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் போராட்டம் செய்தபோது ஒரு பெண் மயக்கமடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் நீண்ட நேரத்திற்கு பிறகு நகராட்சி பொறியாளர் சுகுமார் தண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த நிலையில் அவரிடம் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுதான் முதல்வர் கூறும் உள்ளாட்சியில் நல்லாட்சியா என்றும் ஆவேசமடைந்தனர். இன்ன வரைக்கும் வந்து 2 மணி நேரம் ஆச்சு. மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. வந்து ஒருத்தர் ஒன்றும் கேட்கல. அதுக்கப்புறம் உள்ள இருந்து ஒரு ஆபீசர் வந்து நீங்க வந்ததே எங்களுக்கு தெரியாதுமான்னாங்க. ஒரு 2 மணி நேரமா நிக்கிறோம். அது எப்படி சார் தெரியாம இருக்கும்? இந்த ரொம்ப தூரமா சார் இருக்குது. இப்ப சரி பண்ணி தாரேட்டாங்க. எங்களுக்கு கோரிக்கை தண்ணி மட்டும்தான். மழை தண்ணி எங்களுக்கு வேணும். எங்க பைப்ல எங்களுக்கு தண்ணி வரணும். லாரி தண்ணி தயவு செய்து வேணாம். வண்டி தண்ணி சரியான மண்டி சார். மண்டி அதை குடிக்கவே முடியாது. அந்த தண்ணி ஒரு டம்ளர் நகராட்சிக்காரங்களை குடிக்க சொல்லுங்க. ஒரு டம்ளர் குடிக்கிறாங்களான்னு பாக்குறேன், எடுத்துட்டு வரேன். அதை நீங்க ஃபில்டர் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல இருக்குது அவ்வளவு இது. திருவள்ளூரில் விடியா திறனற்ற திமுக அமைச்சர்கள் பங்கேற்ற அரசு நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. வேளாண்மை நிதிநிலை அறிக்கை தயாரித்தல் தொடர்பான கூட்டம் விளம்பரமாடல் அரசின் அமைச்சர்கள் பன்னீர்செல்வம், பொன்முடி, சாமு நாசர் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் தமிழ்தாய் வாழ்த்து பாடாமலேயே நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு சாதாரண நிகழ்ச்சி என்பதால் தவிர்க்கப்பட்டது என மழுப்பலாக பதிலளித்தனர். இதன் மூலம் தமிழை வைத்து வெற்று விளம்பரம் மட்டும் தேடும் விடிய அரசின் வேஷம் களைந்துள்ளதாக மக்கள் விமர்சனம் செய்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் சீரான குடிநீர் வழங்காததை கண்டித்து பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் மனு அளித்தனர். சாத்தான்குளம் 10வது வார்டு பகுதியில் கடந்த 1.5 மாதங்களுக்கும் மேலாக குடிநீர் சரியாக வழங்கப்படாமல் இருந்துள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட அப்பகுதி மக்கள் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்தனர். விரைவில் சரிவர குடிநீர் வழங்கப்படவில்லை எனில் ஸ்டாலின் அரசின் பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் எச்சரித்தனர். நாங்கள் 2வது தடவையும் மனு கொடுக்க வந்திருக்கோம். அவங்க இதுக்கு தீர்வு ஏதாவது கிடைக்கும்னு நம்பி வந்திருக்கோம். 5 நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணி வருது. அது கூட இப்போ எங்களுக்கு வரமாட்டேங்குது. தீர்வு கிடைக்கல அப்படின்னா இதுக்கப்புறம் இதை விட பெரிய ஆக்ஷனாக எடுப்போம். மறியல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே விடியா திமுக ஒன்றிய செயலாளர் தலைமையில் நடைபெற்ற பூமி பூஜையில் 4 வருஷமா எங்களுக்கு மிச்சர் தான் கொடுத்திருக்கீங்க என திமுக பிரமுகர் கேள்வி கேட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. விடியா அரசின் அமைச்சர் பெரியசாமி தொகுதியான சித்தூர் கிராமத்தில் புதிய சாலைக்கான பூமி பூஜை நடைபெற்றது. அப்போது திமுக பிரமுகர் இலியாஸ் என்பவர் அக்கட்சியின் ஒன்றிய செயலாளரை பார்த்து 4 வருடங்களாக பொதுமக்களுக்கும் கட்சியினருக்கும் மிச்சர் மட்டுமே கொடுத்திருக்கீங்க என கேட்டுள்ளார்.
தெரிவித்துள்ளார். இதன் மூலம் திறனற்ற திமுக ஆட்சியின் அவலத்தை திமுகவினரே விமர்சிப்பதாக மக்கள் எள்ளி நகையாடி வருகின்றனர். இல்லை, இப்போ 4 வருஷம் எங்களுக்கு மிச்சம் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு மிச்சம் 4 வருஷம் கொடுத்துருக்காங்க. எந்த வேலையும் எங்களுக்கு இல்லை. பங்கு சாமான் மிச்சர் பங்கு எல்லாத்துக்கும் மிச்சர் கொடுத்தாம சாமான் மிச்சர் எல்லாத்துக்கும் கொடுத்தாமல இல்லை மிச்சத்தை கொடுத்துருக்காங்க 4 வருஷம் எங்களுக்கு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மயான சூறை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் வந்தவாசி மற்றும் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த பல்வேறு கிராமங்களில் இருந்து திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் காளி வேஷம் போட்டு நேர்த்திக் கடன் செலுத்தினர்.